அம்மா, நீங்க எங்க போகணும்? இது ராமேஸ்வரம் போற பஸ். இதுல நீங்க கட்டாயம் டிக்கெட் எடுக்கணும் என பேருந்து நடத்துனர் குரல் கொடுக்க 80 வயதான சரஸ்வதி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கலங்கிய பார்வையில் அந்த நடத்துனரின் உருவம் மங்களாய் தெரிந்தது. அவளுக்கு பேச முடியாமல் தொண்டை அடைப்பதை கண்டு கொண்ட அந்த நடத்துனர் மனிதாபிமானம் கொண்டு, அம்மா, அவசரம் இல்ல, பொறுமையா நீங்க போக வேண்டிய இடத்தை யோசித்து வையுங்க, நான் திரும்ப வரேன் என்று சொல்லி நகர்ந்தார். சரஸ்வதியின் எண்ணங்கள் கடல் அலையாய் பின்னோக்கி ஓடின. நேற்றைய தினம் அம்மா சரஸ்வதியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த மகள் அகிலாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போய்ந்தன. அம்மா அவளை மேலே அணைத்துக் கொண்டிருந்தாலும் மகளின் அழுகை கண்டு சரஸ்வதியின் மனம் ஏனோ கலங்கவில்லை. அம்மா, இது என்ன கொடுமை? 3 நாட்களுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்த நம்ம அப்பா இப்படி எதுவுமே சொல்லாம நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு என்று மகள் கதறி அழுத போது இவள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாளோ என்றுதான் நினைக்க தோன்றியது. அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு ஏன் இந்த சந்தேகம்? இதோ அவள் எதிர்பார்த்த தருணம் இதோ. அப்பா ஏன் இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு? நமக்கு தான் 90 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு எதை தரணும்னு ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கலாம்ல. அண்ணனுங்க என்ன ஏமாத்திடுவாங்கன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா? ஆசை மகள்னு சொல்லி கடைசியில என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டாரே என்று அகிலா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மகளின் பேச்சை கேட்க விரும்பாத அம்மா அங்கிருந்து நகர்ந்தாள். அம்மாவின் நெஞ்சை யாரோ அழுத்துவது போன்ற உணர்வு. அம்மா, உங்க அருமை மக பேசுறத பாருங்க, அவ ஒரு பைத்தியக்காரி. 90 தொட்ட அப்பா இத கூடவா செஞ்சிருக்க மாட்டாரு? மெதுவா பேசிக்கலாம்னு உங்க ஆசை பொண்ணு கிட்ட பேசி புரிய வைங்க என்று கூறிய இளைய மகன் இனியனின் பேச்சால் ரத்தம் உறைந்தது சரஸ்வதிக்கு. கொல்லி வைத்தவன் அள்ளிக்கொள்ள ஆசைப்படுகிறான். தலை சுற்றியதால் தடுமாறிய தாயை தாங்கி பிடித்தான் தலைமகன் தனபால். உடன் பிறந்தோரின் பேச்சை கேட்டு கோபத்தில் வெகுண்டு கொதித்தெழுந்தான். எல்லாரும் கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா? அப்பா பிரிஞ்சு 3 நாள் கூட ஆகல. அவர் நம்ம விட்டு போனாலும் அவரோட வாசம் இந்த வீட்டை விட்டு கூட போகல. அமைதியா இருங்க. எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப நாள் லீவ் எடுக்க முடியாது. அதனால அப்பாவின் காரியம் முடிஞ்ச மறுநாளே இத பத்தி உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்ப அம்மாவின் மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். அம்மா, நான் சொல்வது சரிதானே என கேட்டுவிட்டு அம்மாவின் பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தான் அந்த குடும்பத்தின் மூத்த மகன். பூமி வெடித்து அப்படியே உள்ளே புதைந்து விட மாட்டோமா என்ற உணர்வு சரஸ்வதிக்கு ஏற்பட இப்படி தன்னை தனியே விட்டு விட்டு சென்ற கணவனை மனதிற்குள்ளேயே திட்டி தீர்த்தாள். நம் 3 பிள்ளைகளில் எது நல்ல பிள்ளை என்று அடிக்கடி கேட்கும் தன் கணவனை இப்போ நினைத்து பார்த்து மனதிற்குள் சிரித்தபடி அப்பாவை இழந்த சோகத்தை விட அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்குகளை மட்டுமே நினைத்து கவலைப்படும் இந்த அருமை பிள்ளைகளை தராசு தட்டில் எடை போட்டால் மூவரும் சுயநலத்தில் சரிசமமே என சொல்லி அவரது சந்தேகத்தை தீர்த்து வைக்க எண்ணினாள். ஆனால் அதற்குள் இல்லாத கணவனை இனி அவள் எங்கே தேடுவது? தன்னை பற்றிய கவலை சிறிதும் இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு இனி நான் எதற்கு என்ற கேள்வி சரஸ்வதிக்கு மீண்டும் மீண்டும் எழவே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அம்மாவை காணவில்லை. மறுநாள் விடியற்காலை. ஆம், அம்மா சரஸ்வதியை காணவில்லை. பெற்ற தாயை தேடி அலைந்தனர் பிள்ளைகள். அவர்கள் தேட முடியாதவாறு இதோ தமிழகத்தின் தென் மாவட்டத்திற்கு செல்லும் பேருந்தில் அம்மா. மீண்டும் பேருந்தில் நடத்துனர் கண்களை மூடிக்கொண்டிருந்த சரஸ்வதி நினைவணிகளை தடுத்து, அம்மா, அம்மா, இது ராமேஸ்வரத்துக்கு போற பஸ். நீங்க எங்க போகணும் என கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் தெரியாது என்பது போல் தலையாட்டினாள் சரஸ்வதி. சற்றென்று சரஸ்வதியின் நிலைமையை புரிந்து கொண்ட அந்த நடத்துனர், அம்மா, நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நானே உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் போட்டுட்டேன். சொல்லி முடிக்கவும் சரஸ்வதி தன் பெரிய பையை அவசரமாய் திறந்து பணத்தை எடுக்க முயன்றாள். சற்றென்று அவளது கையை தடுத்த அந்த நடத்துனர், அம்மா, பஸ்ல பையை திறக்காதீங்க, அப்புறமா பாத்துக்கலாம் என்று சொல்லி மீண்டும் நகர்ந்தார். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பேருந்தை விட்டு இறங்க அந்த தாய்க்கு உதவி செய்த அந்த நடத்துனர் கருணா தனது 14 வயது மகனை காட்டி, பாருங்கம்மா, இவன் என் புள்ள. இவனோட தைரியமா எங்க வீட்டுக்கு போங்க, அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். நான் என் டியூட்டி முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சொல்லவும் பெற்றால் தானா பிள்ளை என்பது போல் நடத்துனரின் கையை இறுக பிடித்துக் கொண்டாள் சரஸ்வதி. இந்த கைகோர்ப்பில் அந்த தாய் இறைவன் எழுதி வைத்த புதிய சொந்தம் ஒன்று தன்னுடன் இருப்பதை உணர்ந்தாள். சொத்து பத்திரங்கள் இருந்த பை இதோ சரஸ்வதியின் கையில். பேருந்து நடத்துனர் கருணாவின் வீடு. தன்னை பெற்றவர்களோடு சேர்த்து மற்றொரு தாயாக சரஸ்வதியை கவனித்துக் கொண்டான் கருணா. அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தில் கருணாவின் மனைவி உட்பட அனைவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் அன்பு மட்டுமே அந்த வீட்டிற்குள் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. வருடங்கள் நகர்ந்தன. அவர்களின் பாசக்கேறு இடியாப்ப சிக்கலை போல் அவளையும் சேர்த்து பின்னிக் கொண்டது. சரஸ்வதி ஒரு நாள் கருணாவிடம், தம்பி, எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். நல்ல வக்கீல் கிட்ட என்ன கூட்டிட்டு போக முடியுமா? என் கணவருக்கு 16ஆம்
வெற்றிகரமா காரியம் நடப்பதற்குள் என் பிள்ளைகளின் பேச்சு என்னை வீட்டை விட்டே வெளியேற வைத்து விட்டது. ஒருவர் பிணமாகி போன பிறகு அவர் பணம் மட்டுமே அங்கே பேசுகிறது. இதுதானா உலகம்? ஆனால் அதுவும் நன்மைக்கே போலும். அதனால் இன்று எனக்கு ஒரு புதிய பிள்ளையை அல்லவா காட்டி கொடுத்திருக்கிறது என சொல்லி தேம்பி தேம்பி அழுத அந்த தாயின் கண்ணீரை துடைக்க அந்த குடும்பமே வரிசை கட்டி நின்றது. கண்ணீருடன் நான் எழுத போகும் உயில் என் இறப்புக்கு பிறகு என் பிள்ளைகளை சேரும். அதற்கு முன் அதை பாதுகாத்து என் இறப்புக்கு பிறகு அதை அவர்களிடம் வக்கீல் மூலம் ஒப்படைக்கும் பொறுப்பை என் அன்பு மகன் கர்ணனிடமே ஒப்படைக்கிறேன். அதுவரை இந்த காணாமல் போன அம்மாவை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கட்டும். என் நகைகளை மட்டும் என் மகன் வைத்து பேத்தி ஆதரிக்க கொடுக்க போகிறேன் என சொல்லி தன்னை இரவு பகலாக பலன் எதிர்பாராது கண்களை காத்திடும் இமைப்போல் பார்த்து கொள்ளும் கர்ணாவின் மகள் ஆதரிக்கு நகைகளை போட்டு அழகு பார்த்தாள் சரஸ்வதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவளுடைய கணவன் இறந்து 4ஆம் நாள் வீடு வெறிச்சோடியது. சடங்குக்காக ஓங்கி எழுத சொந்தங்கள் எல்லாம் விதி என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு, பிள்ளைகள் இல்லையே, இனி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று யாரோ சொன்ன போது அந்த பெண் பதில் எதுவும் சொல்லாமல் நின்றிருந்தாள். விதவைதானே, இனிமேல் வெள்ளைப்புடவை கட்டிக்கலாமே என்று பெரியவர் ஒருவர் கேட்ட போதும் அவள் எதுவும் பேசவில்லை. முற்றத்தில் போட்டிருந்த பந்தலை பிரித்த போது இப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு என்று அவளுடைய பெரியம்மா ஏளனமாக சொன்னது கேட்டு சுவரில் மாட்டியிருந்த கணவனின் புகைப்படத்தை வெறுமனே ஒரு பார்வை பார்த்தாள். கோயிலில் தீபாராதனை நடக்கும் போது நீ வெளியே வர வேண்டாம் என்று பெரியவர் சொன்ன போது அந்த பெண் விம்மினாள். சில வருடங்கள் கடந்த பின்பும் விதவை என்ற பட்டம் அவள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. நாத்தனார் வீட்டில் ஒரு கல்யாணத்திற்காக முதல் நாளில் துணிமணிகள் எடுத்துக் கொடுக்க காரில் ஏறியவளை கீழே இறங்கு என்று சொன்ன நிலையை நினைத்து அவள் இதயம் நெருங்கியது. தொண்டை வறண்டு விம்மினாள். விதவிகள் அப்படியான சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாதாம். அவனுடைய மனைவியாக இருந்தவள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு வெள்ளை புடவைக்குள் அவள் அந்த வீட்டில் முடங்கினாள். ஒரு நாள் காலை சமையல் அறைக்கு பின்னால் இருந்த முற்றத்தில் தீ எறிவதைக் கண்டு பெரியவர் ஓடிச் சென்று பார்த்தபோது அங்கே அந்த விதவையின் வெள்ளை புடவை இருந்து கொண்டிருந்தது. சிறிது தாமதமாக இருந்தாலும் ஒரு பையில் சில ஆடைகளையும் ஒரு சிவப்பு சேலையையும் சுற்றி கொண்டு அந்த வீட்டின் படியை இறக்கும் போது அந்த பெண் தன் மீது பழமையான ஆசாரங்களை திணித்தவர்களிடம் ஒன்றே ஒன்று சொன்னார். என் அப்பா எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்திருக்கிறார். இனி இந்த காலத்தில் ஒரு தாலி இல்லாமலேயே வாழ்வதற்காக போகிறேன். நான் இஷ்டம் போல் என் மீது அதிகாரம் செலுத்திய உறவினர்களோ இனி அங்கே வர தேவையில்லை. தனியாக வாழும் தைரியம் வருவதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொண்ட அந்த பெண்ணுக்கு இதை சொல்லும் போது தொண்டை இடறவில்லை, உதடுகள் துடிக்கவில்லை, தலை குனியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ராமநாதபுரத்தில் இருக்கும் அந்த முதியவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தன் மகனுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். நான் தான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? வேலைப்பளு அதிகம் பா, முன்ன மாதிரி அடிக்கடி போன் செய்ய முடியல. வார்த்தை தடுமாறி சோகம் இலியோட முதியவர் தளதளத்த குரலில் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்பா. இத சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, அதே நேரம் சொல்லாம இருக்க முடியல. என்னப்பா ஆச்சு? என்னமோ மாதிரி பேசுறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கப்பா அவசரப்படுத்தினான் மகன். முதியவர் தொடர்ந்தார். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நாளை மறுநாள் விவாகரத்து. இந்த வயதில் விவாகரத்து என்று நினைக்கும் போதே வேதனையாகவும் அசிங்கமாகவும் உள்ளது. ஆனா வேற வழி இல்லப்பா. அப்பா, மகனிடம் இருந்து அதிர்வலைகள். இல்லப்பா, 28 வருட திருமண வாழ்க்கை, வேதனைகள் அதிகம், சலிச்சு போச்சு, போதும்பா. இதுக்கு மேல வாழ ஒண்ணு இல்ல, வாழவும் பிடிக்கலடா. சரிப்பா, இது பத்தி மேற்கொண்டு பேச எனக்கு மனசு ஒப்பல. அதனால குவைத்துல இருக்க உன் தங்கச்சிக்கு நீயே போன் போட்டு சொல்லிடு, வச்சிடுற. அப்பா அப்பா அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா கிட்ட கொடுங்க என்று மகன் அலறியதை பொருட்படுத்தாமல் தொலைபேசி தொடர்பை துண்டித்தார். உடனடியாக குவைத்துக்கு போன் பறந்தது. தன் தங்கையை தொடர்பு கொண்டான். அண்ணா, எப்படி இருக்கு? குட் நியூஸ், எனக்கு 28% இன்கிரிமெண்ட் வந்திருக்கு. அவன் காதில் தங்கை சொன்னது துளி கூட ஏறவில்லை. அப்பா பேசினார்ப்பா என்று ஆரம்பித்து பதற்றத்துடன் அனைத்தையும் சொல்லி முடித்தான். அட கடவுளே, என்னாச்சு அவங்களுக்கு? எதுக்கு இந்த முடிவு? நாம இங்க இருக்கிறது மறந்து போச்சா? ஆவேசப்பட்டால் தங்கைக்காரி. சரி சரி, நீ இரு, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. அப்பா கிட்ட பேசிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு பண்றேன். உடனே ராமநாதபுரத்துக்கு போன் பறந்தது. அப்பா, என்ன இது? ஏன் இப்படி ஒரு முடிவு? நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு? இதோ பாருங்கப்பா, நான் உங்க செல்ல பொண்ணு தானே, நான் சொல்றத கேளுங்க. நான் இப்பவே அண்ணா கூட பேசுறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. உடனே கிளம்பி நானும் அண்ணாவும் நாளைக்கு காலையில ராம்நாட்ல இருப்போம். பிளீஸ்பா, அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா பிளீஸ். படப்படவென பொறிந்து தள்ளினார். தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது. போனை வைத்து விட்டு முதியவர் தன் மனைவியிடம் திரும்பினார். கவலைப்படாதம்மா, எல்லாம் நினைத்தபடி நடக்கும். நம்ம பசங்க 2 பேரும் தீபாவளியை நம்ம கூட கொண்டாட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. 3 வருஷமாச்சு பிள்ளைங்களை பார்த்து. சோகம் அப்பிய வெற்று சிரிப்புடன் இருவரும் காத்திருக்க தொடங்கினர் தங்கள் பிள்ளைகளின் வரவுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.